அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப் போகும் தலைப்பு கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்லடா அல்லது தென்மலை அணை பற்றியது. தென்மலை அணை, கல்லடா அணை அல்லது பரப்பார் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள தென்மலை என்ற அழகிய மலைப்பகுதியில் கல்லடா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை 1986ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. கேரளாவின் மிகப்பெரிய பாசன திட்டங்களில் ஒன்றான கல்லடா பாசன திட்டத்தின் முக்கிய பகுதியாக இது விளங்குகிறது. இந்த அணையின் உயரம் சுமார் 85.35 மீட்டர், நீளம் 335 மீட்டர் ஆகும். இதில் சேமிக்கப்படும் நீர் கொல்லம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி வழங்குகிறது. மேலும் இந்த நீர்மின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தென்மலை அணையின் மிகப்பெரிய சிறப்பு, இது மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழிலுக்கு நடுவே அமைந்திருப்பதாகும். அணையை சுற்றி அடர்ந்த காடுகள், பசுமையான மலைகள், நீண்ட நீர்த்தேக்கம் மற்றும் அமைதியான சூழல் காணப்படுகிறது. இந்த நீர்த்தேக்கம் கேரளாவின் மிக நீளமான நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். அருகிலேயே அமைந்துள்ள செந்துருணி வனவிலங்கு சரணாலயம் இந்த பகுதியின் இயற்கை அழகை மேலும் அதிகரிக்கிறது. இந்த அணை அமைந்துள்ள தென்மலை இந்தியாவின் முதல் திட்டமிடப்பட்ட சூழலியல் சுற்றுலா தலமாக புகழ்பெற்றது. இங்கு படகு சவாரி, இயற்கை நடைபயணம், தொங்கு பாலம், பார்வை மேடைகள் மற்றும் பல சுற்றுலா வசதிகள் உள்ளன. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை வந்து ரசிக்கின்றனர். தென்மலை அணை என்பது வெறும் தண்ணீரை சேமிக்கும் இடம் மட்டுமல்ல, இது விவசாயம், மின்சார உற்பத்தி, வெள்ளக்கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா வளர்ச்சி ஆகிய அனைத்திற்கும் முக்கிய பங்களிப்பு அளித்து வருகிறது. முடிவாக, கல்லடா அல்லது தென்மலை அணை இயற்கை அழகும், பொறியியல் திறமையும், மனித வாழ்விற்கான பயன்பாடும் ஒன்றிணைந்த ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது போன்ற இயற்கை வளங்களையும் நீர் வளங்களையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். நன்றி, வணக்கம்.